السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 3 திக்ருகளையும் 313 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த திக்ருகள், நம்முடைய எல்லா விடயத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். பின்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ருகளை ஓதுவோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தரக்கூடிய திக்ருகள், நம்முடைய எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்ருகள், நாலா புறத்திலிருந்தும் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான திக்ர். அதில் முதலாவது திக்ர் யா ஹய்யூ யா கையூம், யா ஹய்யூ யா கையூம் என்ற இந்த திக்ர். இரண்டாவது திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ர். மூன்றாவது திக்ர் யா ரஹீமு யா ரஹ்மான், யா ரஹீமு யா ரஹ்மான் என்று வரக்கூடிய இந்த திக்ர். இந்த 3 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்கி தருவான். நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான்.